விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில தாக்குறாங்களே, மக்களே வந்து ஒரு விஷயத்தை பேசுறாங்க. ஒரு ஆக்டர் நீங்க எப்படி பாக்குறீங்க? விமர்சனம் வந்து எல்லாமே வந்து வெரி நேச்சுரல். இப்போ வந்து அது பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் பியாண்ட் விமர்சனம் மூவி கண்டிப்பா நல்லா இருந்தா அது ஓடும். SDAT கூட அசோசியேட் பண்ணி சைக்கிளிங் பண்ணிருந்தீங்க லாஸ்ட் டைம். அடுத்து நீங்க ஏதாவது கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. SDAT கூட கம்பெனி SDAT வந்து நான் வந்து ஒரு பெருமையா நினைச்சுக்கிறேன். நான் இப்போ வந்து அந்த என்னோட ஜெர்சில SDATன்னு போடுறது வந்து இட்ஸ் நாட் அவங்க எனக்கு பே பண்றாங்களோ நான் அவங்களுக்கு பே பண்றாங்களோ அது கிடையாது. பட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்போ லாஸ்டா வந்து ஒரு தமிழ்நாடுல ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒன்று நடத்தினாங்க, நம்ம சிஎம் டிராஃபி மாதிரி. ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் இந்தியாவிலே நம்ம அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா பர்ஃபெக்டா இந்த ஏஜ் குரூப்ல பண்ணது வந்து நம்ம SDATல தான். ஸோ அந்த விஷயத்துல வந்து உண்மையில ஒரு பெரிய லீப், பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அந்த ஒரு SDAT அசோசியேட் பண்ணி நம்ம ஒரு ஈவென்ட் பண்றதுல வெரி ஹாப்பி. நீங்களும் அடுத்த அஜித் சார் தான் அந்த SDAT கூட கம்பைன்மெண்ட் பண்ணி அவர் கார் ரேஸ்ல கலந்துக்க போறாரு. அதை பத்தி இல்ல, அது வந்து ஒரு அவேர்னஸ் தான். இப்போ SDAT வந்து தனி பாடி, அதுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு தான் பெருமையா இருக்கும், நம்ம வந்து SDATயோட அசோசியேட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ன்ற விஷயம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் ஜெயிச்சு வந்து இப்போ வந்து அவர் ஜெயிச்சு ஒரு லேக்ஸோ சம்திங் க்ரோஸோ வந்து வாங்கி வராங்க, அது கூட அவார்டா தான் வாங்கி வராங்க. அதையும் வந்து இந்திய அரசாங்கம் வந்து அது டாக்ஸ் பிடிக்கலாங்க, அது சரியா? ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் தான், ஏன்னா அவங்க தான் ஜெயிச்சுட்டு வராங்க, இவங்க யாரும் கையில எடுத்து கொடுக்கல. ஆனா வந்து அதுலயும் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா எப்படி பாக்குறீங்க? இல்ல, டாக்ஸ் எல்லாத்துலயும் ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் அது ஒரு ப்ரொஃபஷன் தான். இப்போ எனி ப்ரொஃபஷன் அட்ராக்ட்ஸ் டாக்ஸ் தான். அது வந்து இட்ஸ் ஃபினான்ஷியல் கவர்மெண்ட் டிசிஷன்ஸ். அதுல போய் நம்ம வந்து இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்மேன் நீ டாக்டர் அப்படின்னு சொன்னா டாக்டருக்கு இன்னும் நம்ம உயிர் காப்பாத்துறவங்க அவங்களுக்கும் டாக்ஸ், முன்னாடியெல்லாம் டாக்ஸ் இல்லை, இப்போ எல்லாருக்குமே டாக்ஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் காமன் கிரவுண்ட். இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் விளையாடுறாரு அவருக்கே அந்த நிலைமைனா மற்ற இந்தியாவை ரெப்ரஸ் பண்ணி விளையாடுனா தான் நிறைய காசு சம்பாதிக்கிறாங்களா, அப்ப பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா, தேங்க்யூ.